இந்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் டிக்கெட் முன்பதிவு வசதி அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த அறிமுகம் இதற்கான பயன் என்னவாக இருக்கும் என்பது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அப்படியா, குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் குறிப்பாக டிஜிட்டல் பணவர்த்தனையில் மூலமாக டிக்கெட்டுகளை பெறுவதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே வாட்ஸ்அப் போன்ற டிக்கெட் எடுக்கக்கூடிய நடைமுறைகள் இருந்த போதிலும் கூட தற்போது ஊப்பர் போன்ற மிக முக்கியமான தமிழ்நாட்டில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஆப் மூலியமாக டிக்கெட் எடுப்பதன் மூலியமாக டிஜிட்டல் முறையில் எளிதாக பேப்பர்லெஸ் டிக்கெட் எடுக்க முடியும் என்று இன்றைய தினத்திலிருந்து அதற்கான அந்த ஒப்பந்தமானது செய்து கொள்ளப்பட்டது. சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் அதே போல ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் என்ற நிறுவனமும் அதனுடைய ஊப்பர் செயலின் மூலியமாக தற்போது இந்த ரயில் பயண டிக்கெட்டை மெட்ரோவில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக அந்த ஆப் மூலியமாக இந்த டிக்கெட்டுகளை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை, இன்றிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை 50% டிக்கெட் என்பது தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக தற்போது அதிகமான பயணிகள் மெட்ரோ ரயில் அந்த பயன்பாட்டிற்கு அதிகமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக மெட்ரோ ரயிலினுடைய தேவை அப்படிங்கிறது சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையுடைய புறநகர் பகுதிகளுக்கும் அதிக அளவில் தேவைப்படக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக மெட்ரோ ரயிலினுடைய பயணிகள் எண்ணிக்கை கடந்த மாதம் மட்டும் 1 கோடி நபருக்கு மேலாக பயணித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது ஊப்பர் ஆப் மூலியமாக 50% தள்ளுபடியும் தற்போது இந்த ஒரு மாத காலம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.